கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே அடிச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள. கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே அடிச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள. சமாதானம் இல்ல இல்ல எங்களுக்குள்ள, சந்தோஷம் சுத்தமா இல்ல இல்ல இல்ல, சண்டைக்கு என்னைக்குமே பஞ்சம் இல்ல. நாங்க தாண்டா we are Christian, நாங்க தாண்டா holy Christian, நாங்க தாண்டா Christians Christian. தம்பி, உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் ஒன்றும் கலகம் செய்யலையே. நாங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க. நாங்கள் ஜனங்க மத்தியில் இருக்க கள்ள ஓநாய்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஜனங்க கிட்ட காட்டுவோம். அதுதான் எங்களுடைய வேலை, அவ்வளோதான். நீங்கள் எங்களை சொல்லக்கூடாது, நாங்கள் தான் உங்களை சொல்லணும். நாங்கள் கண்டுபிடிப்போம் ஓநாய, நாங்கள் கண்டுபிடிப்போம் சாத்தான. தேவையில்லாத வேலை பார்க்காத, அடுத்தவனை குறை சொல்லாத. நியாயம் தீர்க்க நீ கடவுள் இல்ல, தாங்க முடியல உங்க தொல்ல. நீயும் ஒழுங்கா இருக்க மாட்டுற, இருக்கவனையும் விட மாட்டுற. ஏண்டா இந்த பழப்பு வருது பாரு கடுப்பு. மினிஸ்ட்ரி பண்றியா கலகம் பண்றியா, ஒண்ணுமே புரியல விலங்கல தெரியல. நல்லவ மாதிரி பேசுற நீ, கியூட்டா ரொம்ப நடிக்கிற நீ. கேசு பேரை சொல்லிக்கிட்டு கலகமும் டபுளா பண்ணிக்கிட்டு தீர்ப்பு சொல்ல வந்துட்டாரு நம்ம ஜட்ஜி சாரு. வசனத்தை எடுத்துக்கிட்டு வசனத்தை வச்சு திட்டிக்கிட்டு பாக்குறவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு. ஏன் இந்த சண்டைன்னு கேட்டா ஆண்டவருக்காக போடுற சண்டை. நாங்க எல்லாம் ஹோலி பிரதர். ஏன்டா இந்த சண்டை? ஏசி போட சொன்னாரா உன்ன? மானத்தை வாங்காத, நல்லவ மாதிரி நடிக்காத, ஏசு பேரை கெடுக்காத. காது கேக்குதா பிரதர்? தம்பி, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம்? உங்களுக்கு என்ன அருகது இருக்கு? நாங்கள் ஊழியக்காரங்க, நாங்கள் நினச்சா எது வேணாலும் பண்ணுவோம். இப்போ கூட உங்களை பற்றி ஃபேஸ்புக்கில் கிளின்னு கிளிப்போம். அதுக்கு சப்போர்ட்டாக 1000 கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும் ஆள் இருக்காங்க. நீங்கள் முதல்ல தாடி எடுங்க தம்பி. கிறிஸ்துவ பிள்ளை மாதிரியா இருக்கிறீங்க நீங்கள். முதல்ல ஷேவ் பண்ணுங்க. ஹோலி ஹோலி என்று போலியாக வாழும் மனிதன் நீ தானே. நான் தாடி வைத்தாலும் கேடியாகாமல் உண்மையை வாழ்பவன் நான் தானே. என் தாடிக்கு மார்க்கு போடுவதை நிறுத்து, இயேசுவுக்கு நீ நன்றி செலுத்து. கலகத்தை நிறுத்து, கலகம் செய்யும் உன்மேல் இருக்கும் பிசாசை துரத்து. ஏன் இந்த வெட்டி பேச்சு? காலம் எல்லாம் வீணா போச்சு, காதுள்ளவன் கேட்க கடவன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே கலகம் செய்யும் ஒவ்வொரு ஆவிகளையும் சபிக்கிறோம் தெய்வமே. ஹாய் காய்ஸ், நான் ரேப் இமானுவேல் பேசுகிறேன். சமீப காலமாகவே இல்லை ரொம்ப வருஷமாகவே பெரிய பெரிய ஊழியக்காரங்களையும் சரி, வளர்கிற ஊழியக்காரங்களையும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டு கிளின்னு கிழிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக போயிடுச்சு. இதில் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இது பண்ணுறவங்களே ஒரு ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள நம்மளே ஃபேஸ்புக்கில் போட்டு அவங்கள தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி இதனால் மற்ற மதத்தார்கள் மத்தியில் ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியை மற்றவங்க கேவலமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் மற்ற யாரும் கிடையாது, எந்த மதத்தார்களும் கிடையாது. நம்ம கிறிஸ்டியானிட்டியை தப்பாக பேசுறதுக்கு காரணம் முழுக்க நம்ம கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான். ஸோ திரும்பவும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணாலும் சரி, மற்ற ஊழியக்காரங்களை தப்பாக பேசினாலும் சரி, தயவு செய்து எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸும் தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும் கடவுளே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம கடவுளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எல்லா விஷயத்துலையும் நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும். அவங்க எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ தயவு செய்து யாரும் யாரை பற்றியும் பேசாதீங்க, ஊழியக்காரங்களை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த சாங் மூலமா யாராச்சும் மனசுக்கு புண்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி. This is Rap Emmanuel signing out.